H2O நீர். பூமி உருவானதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீரானது பூமியில சேர ஆரம்பிச்சு கடல்கள், ஆறுகள், ஏரிகள் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து தான் ஒவ்வொரு உயிரினங்களும் உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித உடல்ல 60% நீரால உருவாக்கப்பட்டிருக்கு. மனித உடலோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நீர் அப்படின்றது அத்தியாவசியமா இருக்கு. அதாவது டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், ஹீட் ரெகுலேஷன், அப்புறம் வேஸ்ட் ரிமூவல், இது எல்லாத்துக்குமே நீர் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிரினங்கள் கூட வாழ்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அதனால நீர் அப்படின்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குடிநீர் ஆதாரங்களான இயற்கையான ஒரு நீர்நிலைகள் தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் இந்த இயற்கையான குடிநீர் ஆதாரங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்னால நம்ம ஆர்டிபிஷியல் வாட்டர் சோர்ஸை தேடி போயிட்டோம். அதாவது ஆர்டிபிஷியல் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னும் போது பியூரிஃபைடு, ஆர்ஓ, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரியான சோர்ஸை நம்ம தேடி போனதை புரிஞ்சுக்கிட்ட சில நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய பிசினஸை இதுல உருவாக்கியிருக்காங்க. அதாவது 2018 கணக்கெடுப்பின்படி சென்னையில மட்டும் 80% வீடுகள்ல ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 20 மில்லியன் லிட்டர் நீரானது இந்த கம்பெனிகளால உருவாக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 3000 கோடிக்கு மேல இந்த ஆர்ஓ நிறுவனங்களால பிசினஸ் செய்யப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்கேமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ஓ வாட்டரை நம்ம கண்டினியூஸா குடிக்கும் போது நம்ம உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மினரல்ஸை பத்தி பேச போறோம். மினரல்ஸ் அப்படின்றது நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்ட் சாலிடோட மினரல்ஸ் அளவு வந்து மிக முக்கியமா இருக்கு. நாங்க வந்து டிஸ்பிளே பண்றேன். இந்த மினரல்ஸோட அளவு எவ்வளவு இருந்தா குடிக்கக்கூடியது அப்படின்றத நீங்க இதுல பார்க்கலாம். இப்போ வந்து கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, இது போன்ற மினரல் வந்து நம்ம உடலுக்கு மிக மிக அவசியம். மெட்டபாலிசத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய அன்றாட உடலோட எல்லா செயல்பாடுகளுக்கும் இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது நீர்ல இருந்து அதிக அளவு நமக்கு கிடைக்குது. இந்த மினரல் இல்லைனாவோ இல்லை இந்த மினரல்ஸ் அதிகமாக போனாலோ நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த மினரல்ஸ் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ வந்து நம்ம குடிக்கக்கூடிய நீர்ல வந்து மினரல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லாத தண்ணியை நம்ம அதிக நாள் பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். நான் முன்னவே சொன்ன மாதிரி கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற மினரல் வந்து நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமானது. நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் இதை சார்ந்துதான் இருக்கு. சில மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருந்து உருவாக்கப்படலாம், அதாவது டயட்ல இருந்து கிடைக்கலாம். சில மினரல்ஸ் வந்து நமக்கு தண்ணியில இருந்து தான் கிடைக்கும். இந்த மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போகும்போது நம்மளுக்கு நிறைய உடல்ல பிரச்சனைகள் வரலாம். முக்கியமா போன் வீக்னஸ், மசில் ஃபெட்டிக், அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டு, ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த மினரல் இல்லாத தண்ணீரை பயன்படுத்துறது மிக முக்கியமான காரணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா சோர்ஸ்ல இருந்தே, இப்ப காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல என்ன நடக்கும்னா இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து பியூரா தான் இருக்கும். இங்க எந்த கண்டாமினேஷனும் இல்லை. ஏன்னா நிறைய ஏரிகள் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த கண்டாமினேஷன்ஸ் வந்து அவ்வளவா ஈஸியா தெரியாது, ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது பியூரிஃபைட் வாட்டருக்கும் கிரவுண்ட் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய